நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அது இது முதல் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதினாலும் நிலப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. செய்திகளின் கருத்துடைய வழியாக ஃபேமிலிக்காக ஜெபிக்கலாம். மாசமா சர்ச் பண்ணிருக்காங்க, இங்கே பெங்களூர்ல ஒரு வேலை தேடிட்டு ஜெபிக்கலாம். அவங்களுக்கு ஒரு 2 சன் இங்கடா இருக்கிறாங்க, அவங்க வைஃப் ஊர்ல இருக்காங்க. விஜய், God bless you. இந்த வருஷம் உங்கள் வீட்டுக்கு யாருக்கு சந்தோஷம். ஆண்டவரே, மிஸ்டர் விஜய் அன்புக்காக ஆண்டிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருஷம் இந்த குடும்பத்தை கூட நாங்கள் சந்தித்து ஆண்டவரே நாங்கள் இந்த நற்செய்தியின் செய்தியை நாங்கள் பாட சந்திக்க கொடுத்த இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவங்க ஊரை விட்டு ஆண்டவரே சுற்றுரை விட்டு அநேக வருஷத்துக்கு அப்புறமா ஒரு புதிய ஊருக்கு வந்திருக்கிறாங்க, புதிய இடத்துக்கு பெங்களூருக்கு வந்திருக்கிறாங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, நீங்க எங்களை வழி நடத்தும். ஆண்டவரே, நாங்கள் வேதத்தை வாசிக்கிறோம். யோசேப் எல்லா இடத்துலையும் எல்லா சூழ்நிலையும் நீங்க யோசேப்போடு இருந்தீங்க என்பதை நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா. நீங்க வழி நடத்துனீங்க, எந்த சூழ்நிலை இருந்தாலும் எந்த நெருக்கம் இருந்தாலும். ஆனாலும் கடவுள் கர்த்தர் யோசேப்போடு இருந்தால் அந்த வசனம் அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவரே அவங்களோட ஆண்டவரோடு இருங்க. ஒரு புதிய இடம், ஜனங்கள், புதிய சூழ்நிலை, இதற்கு மத்தியில நீங்க அவங்களோட இருந்து வழி நடத்தும். அவங்க மகனுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க கூட ஆண்டவரே அவங்க எதிர்பார்த்துட்டு ஒரு நல்ல வேலை நீங்க கொடுங்க. அங்கிள் ஆண்டி கூட ஆண்டவரே இங்க என்ன செய்யணும்னு அவங்க யோசிப்பது நீங்க அவங்களை வழி நடத்தும் அப்பா. இப்பொழுது முழு குடும்பம் கலந்துள்ளோம். கிறிஸ்துமஸ் நாட்கள்ல அவங்க தேவைகளை நீங்க சந்தியும் அப்பா. அன்றே நம்முடைய ஆலயத்துக்கு கூட அவங்க 2 மாசமா வராங்க. ஆலயத்துல இருக்கிற ஐக்கியத்துல இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க சேர்த்ததுக்காக நன்றி. தொடர்ந்து அப்பா நீங்க அவங்களை வழி நடத்தும். நாங்கள் கூட திருச்சபையாக இவங்க சந்திக்க நமக்கு ஒரு சந்தோஷம். நாங்க அனைவரும் ஒரே குடும்பத்துல நாங்கள் சரீரத்துல அங்கத்தினராய் இருக்கிறோம். அந்த அன்புல நாங்களும் ஒருவருக்கொருவர் நாங்கள் நேசித்து அரவணைக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. Happy New Year,
சபையின் சார்பாக குடும்பத்தின் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். God bless you.